கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 12 ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமுள்ளவர்களாகிய நீங்கள் அவருடைய நாமத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்தார். விசுவாசம் உள்ளவராக விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவரை அதிகாரம் வேணும் அப்படின்னா, உலகத்தில் எல்லாமே அவர் படித்த பிள்ளைகள் தான். ஆனால் காணாமல் போனது போல் அவர்கள் பேர் இருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை பிசாசானவன் ஆதாம் ஏவாள்கிட்ட பறித்து விட்டான். அவங்க அந்த அதிகாரத்தை ஆதாம் ஏவாள்கிட்ட பறித்த அந்த பிசாசு இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை பறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது தான் அவருடைய பிள்ளைகளாகிய மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அவர் பிள்ளைகளாகிய அவர் அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாக முடியாது. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாக முடியாது அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ இன்னார் பிள்ளை அப்படின்னா அதுக்கு அதிகாரம், சர்டிஃபிகேட் தர அதிகாரம் தர. இயேசுவின் பிள்ளைன்னா சர்டிஃபிகேட் தர. இயேசுவின் பிள்ளை அப்படின்னா அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் விசுவாசத்தோடு தான் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என் பாவங்களை போக்கினார், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், வானத்தை பூமி படைத்த தேவன், சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறார். யாரெல்லாம் நீங்கள் யாராக இருக்கலாம், மதம்னு ஒன்றும் இது இல்லை. கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், நீங்கள் இந்து மதம், முஸ்லீம், புத்தம் எதாக இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளாகும்படி அவருக்கு என்ன பண்ணுகிறார், உங்களுக்கு அதிகாரம். இது யான் பிள்ளை. இன்றைக்கி சில பேர் கேட்பாங்கலாம், இது யார் பிள்ளை? எப்பா அவன் தாப்புனார் பெர்த் சர்டிஃபிகேட் இருக்காப்பா, அது கேட்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தாப்புனார் அவங்கள தாப்புனார் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுற வாரிசு சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த தாப்புனார் யார் என்ன? அப்போ அந்த தாப்புனார் சர்டிஃபிகேட் வைக்கணும், அதிகாரம் பெற்று விசுவாசத்தோடு இதான் என் தவப்பேன், இன்னும் இதுதான் என்னை படைத்தவர் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவர் சமூகத்தில் வரணும். அப்படி வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளாகி ஆகும்படி அவர் என்ன பண்ணுகிறார், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகை நீங்கள் யாராக இருக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் வேணுமா? விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட பொழுது ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக அவர் என்ன பண்ணுகிறார், அதிகாரம் கொடுக்குறார், சர்டிஃபிகேட் கொடுக்குறார். தேவ பிள்ளைகள் இந்த உலக காரியங்கள் எல்லா காரியங்களும் அவர் அறிந்த தேவன், ஒன்றை அறிந்த தேவன். அதனால் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் தேவகுமாரன், உங்களுக்கு பாவங்களுக்காக மரித்தார், மீட்டாருங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளால் ஆக்க முடியும். பிள்ளைங்க இதுதான் என் பிள்ளை, அது சோனமுத்தாலும் சரி, என்ன குப்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த அம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைங்க அவருடைய பிள்ளைகளுக்கு ஆக முடியாது. அப்படின்னா அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போது அவருடைய பிள்ளை, இது என் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, நான் பயமே இல்லை என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அப்போ நான் இயேசுவின் பிள்ளையாக ஆகணும்னா அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அதிகாரம் அவர் இது என் பிள்ளைன்னு அதிகாரம் கொடுப்பான். இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே விசுவாசமுள்ளவராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கு உங்களுடைய பிள்ளைகளாக முடியாது அதிகாரம் கொடுக்கிற தேவனே. நம்ம ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனம் தவப்ப யாருங்கிறத அப்போ தெரியாமல் வாழுகிறாங்க. அப்பா நீர் தான் தவப்ப, நீர் தான் உருவாக்கணுங்கிறத உண்மை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க நீ கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கிறோம். வழியிடத்துக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். God bless you. விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.